விடிய காலம் 5 மணி ஆச்சு. எங்கள் மாமா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் எழுப்புவோம். எந்திரி, மட்டன் எடுக்க போவோம். அம்மா, காலையிலே மட்டன் எடுக்க போகணும், எனக்கு எழுப்பி விடுன்னு சொன்னேன். அக்கா பையனும் கரெக்டான எழுப்பி விட்டான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் ஊரில் உள்ள ஒரு மட்டன் ஷாப்பில் போயிட்டு ஒரு 1.5 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்டேன். இந்த வாட்டி எங்கள் அக்காட்ட சொல்லி நீ செஞ்சு கொடுன்னு சொல்லி எங்கள் அக்காட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரில, அப்படியே பைக் எடுத்துகிட்டு வள்ளியூருக்கு வந்துட்டோம். வள்ளியூரில் எங்களோட ஃபேவரட் ஷாப் அந்த பயணி ஷாப்பில் போயிட்டு ஆளுக்கு ஒரு பட்டையில் பயணி குடித்தோம். உண்மையிலே காலங்காத்தாலே அந்த பயணி குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பயணி குடிச்சிட்டு வீட்டில் வந்து பார்த்தா அப்படி செவன்னு தேங்காயெலாம் அரைச்சி போட்டு சூப்பராக எங்கள் அக்கா குழம்பு வச்சுட்டா. அப்படியே சுட சுட தோசையை சுட்டு அந்த மட்டன் குழம்பை தட்டில் ஊற்றி பார்க்கும்போது அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு. எப்போ நான் ஊருக்கு போனாலும் சரி எங்கள் அக்கா என்னையே சமைக்க விட்ருவா. இன்றைக்கி நீ தான் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் அக்காவை சமைக்க வச்சுட்டேன். எங்கள் அக்காவோட கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள். உண்மையிலே காலையிலே சுட சுட முருவலாக தோசைக்கும் அந்த மட்டன் குழம்புக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் மட்டுமே 5 தோசை சாப்பிட்டேன். உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. நம்ம வீடியோவை பார்க்குற அன்பு உள்ளங்கள் உங்கள் பொண்ணான கையால் ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு போனீங்கன்னா நானும் ஹாப்பியாக இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்.